ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாள் காலையிலே நாம் தியானிக்கும்படியாய் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே கொடுத்த வார்த்தை 101வது சங்கீதம் 2வது வசனம். ரொம்ப ஆவிக்குரிய ஒரு ஆழமான சத்தியம் அடங்கிய ஒரு வசனம். ஜெபத்தோடு நாம் இதை தியானிக்கலாம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். அது ஏன்? வழி உத்தமமான வழி, கர்த்தருடைய வழி, கர்த்தர் காட்டும் பாதை, கிறிஸ்தவ சரியான மார்க்கம். அந்த பாதையே உத்தமமான வழி அப்படின்னு போட்டிருக்கு. அந்த உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். அது ரொம்ப முக்கியம். அநேகர் இதில் தவறு செய்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில தம்பிமார், நல்ல ஆவிக்குரிய தம்பிமார், அவர்களோடு கொஞ்ச நாள் இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த காலம் அது. அந்த தம்பிமார் அழகான தரிசனம் பார்க்கும் வரம் பெற்றவர்கள். ஆண்டவர் அவர்களுக்கு பல தரிசனங்களை காட்டுவார் அவர்களை நடத்துவதற்கு. ஆனால் அந்த 2 தம்பிமாரும் அந்த தரிசனங்களை சொல்லுவார்கள். நமக்கெல்லாம் புரியும், ஆனால் அவர்களுக்கு அது புரியாது. அவர்கள் அதுக்கு வேற ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அவங்க பார்த்த தரிசனம் இல்லையா, அதனால் அவங்களா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அது தப்பாக போயிடும். நான் பல முறை சொன்னேன், பிரதர், நீங்கள் பார்க்குற தரிசனம் கரெக்டாக இருக்குது, கடவுள் தான் உங்களுக்கு காட்டுகிறார். ஆனால் அதுக்கு அர்த்தத்தை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், நீங்களா விளக்கம் சொல்லக்கூடாது. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு பைபிள்லேருந்து ஒரு காரியம். எரேமியாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம், எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எரேமியாவை ஒரு தீர்க்கதரிசியாய் உருவாக்க சித்தங்கொண்டு ஆண்டவர் அவரை உருவாக்குகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், நான் சின்னவன். எரேமியா சொல்கிறார், எனக்கு என்ன தெரியும், என்னைய போய் தீர்க்கதரிசிங்கிறீங்களே. அப்போ ஆண்டவருக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறார். ஒன்று, நான் எதுக்கு அழைச்சிருக்கேன் தெரியுமா? பெரிய தீர்க்கதரிசியா அப்படின்னு சொல்லிட்டு 11வது வசனம் சொல்லுகிறது, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். உடனே வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். வாதுமை மரத்தின் கிளை, அதை பார்க்குறார் தரிசனத்தில். அதுக்கு ஆண்டவர் விளக்கம் சொல்ல. அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே. அதாவது உன் விஷன் கரெக்ட். ஏன்னா சிலர் விஷனே தப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கான். கடவுள் கொடுக்காததே விஷனாக பார்த்து இவனாக அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்குற. முதல்ல நீ எதை பார்க்குறேன்னு சொல்லு. வாதுமை மரத்தின் கிளையை பார்க்குறேன், கரெக்ட். நீ கண்டது சரியே, என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். அதுக்கு அர்த்தம் அது. நம்ம இன்றைக்கி வாதுமை மரத்தின் கிளை, ஒருத்தர் சொல்கிறார், பிரதர், நேற்று ஒரு கனவு கண்டேன், ஒரு சொப்பனம். அதில் ஒரு வாதுமை மரம், அந்த மரத்தினுடைய கிளை எல்லாம் செழிப்பாக இருக்க மாதிரி ஒன்று பார்த்தேன். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், நம்ம உடனே சொல்லுவோம், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கு போகிறார், நீ செழிப்பாய் வாழப்போகிறாய், உன் வாழ்க்கையில் இனி பிரச்சனையே இல்லை. இப்படி தான் விளக்கம் சொல்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கண்டது சரியே, என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் அப்படி சொல்கிறார். அடுத்த 13 கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் எனக்கு உண்டாகி அவர், நான் நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற ஒரு பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது. வடக்கிருந்து தெற்கமாற இருக்கு, பொங்கி வழியுது பாத்திரம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, வடக்கே இருந்து தீங்கு தேசத்தின் குடிகள் எல்லார் மேலும் வரும். நம்ம என்ன அர்த்தம் சொல்லியிருப்போம் இதுக்கு? ஒரு பிரதர் வர்றார் சபையில், பிரதர், நான் ஒரு கனவு கண்டேன், ஒரு பானை கொதிச்சுக்கிட்டு இருக்கு, வடக்கிருந்து தெற்கமாற லைட்டாக சாஞ்சிருக்கு, பொங்கி வழியுது
பொங்குகிற ஒரு பானையை கண்டேன். நம்ம என்ன சொல்லுவோம்? உன் வாழ்க்கை ஆசீர்வாதம் நிரம்பி வழிய போகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா பிரதர்? அதைத்தான் ஆண்டவர் காமிச்சிருக்கார். உன் வாழ்க்கை செழிப்பாக மாறும். இப்படியே சொல்லி சொல்லி விளக்கம் சொல்லியே தப்பு பண்ணிட்டோம்ல. அவர் சொல்கிறாரு, வடக்கே இருந்து தீங்கு தேசத்துக்குள். அப்போ ஒவ்வொரு தரிசனத்திற்கும் ஆண்டவர் ஒரு அர்த்தம் வச்சிருக்கிறார். அதை நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதுதான் உத்தமமான வழிதான். அதில் விவேகமாய் நடப்பேன். May God bless you.